சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வர எபிசோடில் எங்கே பாருங்க ரோகிணியை உங்கள் வீட்டோட மருமகளை ஏற்றுக்கிட்டா உங்களை நாங்கள் இப்போவே அமைதியை விட்டுட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கியே தீர்வேன். உங்கள் பையனுக்கு வேறு ஒரு இடத்துல பொண்ணை பார்த்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா அவங்க இப்போவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. எது வசதின்னு பார்த்துக்கோங்க. எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 5-6 வருஷத்துக்கு இன்னும் நீங்கள் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயை மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன விஜய் இதெல்லாம் உங்ககிட்ட நான் அப்போவே என்ன சொன்னேன், அமைதியே இரு, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அவள் எது பண்ணாலையும் கண்டுக்க வேண்டாம் தான் நான் சொன்னேன். அதை விட்டுட்டு ஷோரூம்க்கு வர வச்சு பெல்ட்டால் அடித்து என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளால் தாங்க நான் அசிங்கி அவமானப்பட்ட நின்னேன். யார்கிட்ட அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட நம்ம வீட்டு பொண்ணு மீனா அவள் வெளியே போனது உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. திரும்ப வந்தது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு இல்லை. இந்த வீடு மீனா இல்லாத போது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இப்போ மீனா வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ மட்டும் நீ ரோகிணியை ஏற்றுக்காம போனீங்கன்னா கண்டிப்பாக உன் மேலே கேஸ் கொடுப்பாங்க. 5-6 வருஷத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு அலைய போறியா? அப்படி அலைஞ்சா கூட பரவாயில்ல, ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அது உன்னால் முடியுமா? இதுக்காக தான் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கே என் பேச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு விஜயை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா அம்மா சொன்னால் அருவு உனக்கு எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.